முதலமைச்சரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜயின் அறிவுறுத்தலின்படி தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் அமைச்சர் ஆனந்த் ஆலோசனையின்படி செங்கல்பட்டு தெற்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் மோகன்ராஜா வழிகாட்டுதல்படி சித்தாமூர் ஒன்றிய நிர்வாகி தலைவா பாலா ஏற்பாட்டில் உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு கொளம்பாக்கம் தொழுநோய் மருத்துவமனையில் உள்ள உள் நோயாளிகள் அனைவருக்கும் மதிய உணவு மற்றும் மளிகை பொருட்கள் வழங்கப்பட்டது. கொளம்பாக்கம் கிளைக்கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் ஒலக்கூர் மேற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட மேல்பாக்கம், தாதாபுரம், வெள்ளிமேடுபேட்டை உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட ஊராட்சிகளில் உள்ள வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தார். இதில் ஒலக்கூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி, ஒலக்கூர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் பன்னீர், கோலியனூர் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் சுரேஷ் பாபு, மாவட்ட நிர்வாகிகள் ஆனந்தி அண்ணாதுரை, ஜெயபிரகாஷ், டி.கே. குமார் உள்ளிட்ட ஒலக்கூர் மேற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட ஒன்றிய அதிமுக நிர்வாகிகள் மற்றும் சார்பு அணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். என்னுடைய கடமையை முழுமையாக நான் உங்களுக்கு செய்வேன். உங்களுக்கு தேவையானதை எதுவாக இருந்தாலும் என்னிடம் தயங்காமல் யோசிக்காமல் சொல்லுங்கள். என்னால் என் சக்திக்கு முடிந்த அனைத்து உதவிகளும் கண்டிப்பாக நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். மீண்டும் ஒரு முறை எனக்கு வாக்கு. தமிழ்நாட்டில் தற்பொழுது ஆட்சி பொறுப்பேற்றுள்ள ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேகா அரசு அறிவித்துள்ள கூட்டுறவு பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டம் தேர்தலுக்கு முன் தாவேகா தேர்தல் வாக்குறுதிக்கு மாறாக விவசாயிகளுக்கு பெரும் ஏமாற்றத்தை அளிக்கும் வகையில் உள்ளது. தேர்தலுக்கு முன் தேர்தல் அறிக்கையில் 5 ஏக்கர்களுக்கு கீழ் உள்ள சிறு குறு விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் முழுமையாகவும், பெரு விவசாயிகளுக்கு கடனில் 50% தள்ளுபடி செய்யப்படும் என்று உத்தரவாதம் அளித்திருந்தார் தற்போதைய முதல்வர் விஜய். ஆனால் தற்பொழுது அறிவிக்கப்பட்டுள்ள திட்டத்தில் அதிகபட்ச வரம்புகள் மற்றும் அடுக்குமுறை கொண்டுவரப்பட்டு கடன் தொகையில் உச்சவரம்பு நிர்ணயித்து குறிப்பிட்ட தொகைக்கு மேல் உள்ள கடன்களுக்கு வெறும் 5000 ரூபாய் மட்டுமே தள்ளுபடி என்ற நிலையில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இது வெறும் கண்துடைப்பு நாடகமாக உள்ளது. எனவே இந்த போலியான அறிவிப்பை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என வலியுறுத்தி தங்கள் கோரிக்கை அரசின் கவனத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்காக அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் சார்பில் விவசாயிகள் தலையில் முக்காடு அணிந்து கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டம் செய்தனர். அப்போது விஜய் அண்ணாச்சி, தேர்தல் வாக்குறுதி என்னாச்சி, போராடுவோம் போராடுவோம், வாக்குறுதியை நிறைவேற்றும் வரை போராடுவோம் என முழக்கமிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். ஆர்ப்பாட்டத்தில் பேசிய தமிழக விவசாயிகள் சங்க நிர்வாகிகள், விவசாயத்தில் தொடர் இழப்பை சந்தித்து வரும் நெல் மற்றும் கரும்பு விவசாயிகள் பெரும் அதிர்ச்சியும் மனவேதனையும் அடைந்துள்ளனர். மத்திய அரசின் வழிகாட்டுதல்களை காரணம் காட்டி விவசாயிகளுக்கு அளிக்க வேண்டிய முழுமையான கடன் தள்ளுபடி உத்தரவாதத்தை நிறைவேற்றாமல் இருப்பது மாநில கூட்டுறவு சட்டங்களுக்கும் உச்சநீதிமன்ற தீர்ப்புகளுக்கும் முரணானது என்பதை சுட்டிக்காட்டினர். எனவே தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்தபடி சிறு குறு விவசாயிகளுக்கு பயிர் கடனை முழுமையாகவும், பெரு விவசாயிகளுக்கு 50% தள்ளுபடியையும் உடனடியாக அரசு அறிவிக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தினர். விவசாயத்தை நசுக்காதே, கொடுமையா அடங்கார ஆனது கொடுமையா, வேதனையா. செங்கல்பட்டு மாவட்டம் இயற்கை ஆனந்தம் இந்திராதேவி அறக்கட்டளை மற்றும் செங்கல்பட்டு மண்டலம் மருந்து விற்பனையாளர்கள் சங்கம் 10 நாள் இலவச யோகா முகாம் நடைபெற்றது. இறுதி நாளான 10வது நாளில் மூச்சு பயிற்சி மையமாக கொண்டு நடைபெற்ற பயிற்சியில் சரியான மூச்சு பயிற்சி உடலுக்கு புத்துணர்ச்சி அளிப்பதுடன் மன அழுத்தத்தை குறைத்து மன அமைதியையும் அதிகரிக்கிறது. தொடர்ந்து யோகா செய்வது உடல் நலத்தையும் மேம்படுத்தி தினசரி வாழ்க்கையில் நல்ல ஒழுக்கத்தையும் ஆரோக்கியத்தையும் உருவாக்குகிறது என தெரிவித்தனர். இறுதி நாள் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கௌரவ தலைவர் ரஹ்மான் ஷெரீப்,
தலைவர் மன்சூர் அலி, பொருளாளர் ஆனந்த், நிர்வாக செயலாளர் பூபதி, மக்கள் தொடர்பு அலுவலர் ஷாஜகான், செயலாளர் தாமோதரன், துணை தலைவர் மற்றும் இந்திரா தேவி அறக்கட்டளை நிறுவனர் மற்றும் யோகா பயிற்சியாளர் இந்திரா தேவி, செங்கல்பட்டு நகர வியாபாரிகள் நலசங்க தலைவர் உத்தரகுமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். இதில் பங்கேற்ற அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கி தினமும் யோகாவை கடைபிடித்து ஆரோக்கியமான வாழ்க்கை முறை உருவாக்க வேண்டும் என உறுதிமொழியுடன் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. பேசலாமா சார்? அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய இயற்கை சார்ந்த ஆரோக்கியம் மக்கள் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற நோக்கத்துல ஆரம்பிக்கப்பட்டது தான் இயற்கை ஆனந்தம் இந்திரா தேவி அறக்கட்டளை. இந்த ட்ரஸ்ட் மூலயமா நாங்க பல பொது சேவையை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு ஆரம்பிச்ச இந்த 10 நாள் யோகா கிளாஸ், ஃப்ரீ யோகா கிளாஸ் பண்ணியிருக்கோம். இந்த யோகா கிளாஸ் நடத்துறதுக்கு இந்த நகராட்சி தலைவர் சேர்மன் மேடம் தேன்மொழி மேடம்க்கு இந்த நேரத்துல நாங்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி இந்த 10 நாளும் சிறப்பாக நடந்திருக்கு. இது பேக்ரவுண்டில் நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அதனால தான் இதை சிறப்பாகவும் நடக்க முடிஞ்சுது. இது இல்லாமல் இந்த ட்ரஸ்ட் சார்பாக பெண்களை ஊக்குவிக்கணும், அவங்களுடைய சுய தொழிலும் அதிகப்படுத்தணுன்ற நோக்கத்திலையும் ஹெர்பிந்திரா ப்ராடக்ட் நாங்கள் பிராண்ட் நேம் கொடுத்து அதையும் நாங்கள் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். இது இல்லாமல் இலவசமாக ட்ரீட்மெண்ட்டும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அக்குபஞ்சர், யோகா, அக்கு ஹீலிங் இதெல்லாம் இயற்கை. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் நகர கழக செயலாளர் அலுவலகத்தில் அதிமுக நகர கழக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் மதுராந்தகம் நகர கழக செயலாளர் பூக்கடை சரவணன் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திருக்கழகுன்றம் ஆறுமுகம், கழக அமைப்பு செயலாளர் தேர்தல் பொறுப்பாளருமான பாலாஜாபாத் கணேசன், மாநிலங்களவை உறுப்பினர் தனபால், செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் பெரும்பாக்கம் ராஜசேகர், அனைத்து உலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் அனந்தமங்கலம் சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ஆலோசனை வழங்கினர். மதுராந்தகம் தொகுதியில் அதிமுகவில் நின்று வெற்றி பெற்ற மரகதம் குமரவேல் வாக்களித்த மக்களுக்கு துரோகம் செய்துவிட்டு மாற்றுக் கட்சிக்கு சென்றதால் அவரை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. வரவிருக்கும் இடைத்தேர்தலில் அதிமுக வெற்றி பெற நாம் அனைவரும் ஒன்றிணைந்து அதிமுக வெற்றி பெற செயல்பட வேண்டும் என கேட்டுக் கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ஆனூர் பக்தவச்சலம், மாவட்ட பொருளாளர் யஷ்வந்த் ராவ், மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் ரங்கநாதன், அதிமுக மகளிரணி நிர்வாகிகள், நகர கழக நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அவரை போன்றவர்கள்லாம் என்ன பேசுறாங்க பாத்தீங்கன்னா, நாங்கெல்லாம் தொண்டை அறிவிச்சான்னு சொல்லிட்டு தேவி அதை 3 பேருக்கு தேவி ஒன்று செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் அருகே உள்ள அகிலி கிராமத்தில் எழுந்தருள் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவானது கடந்த புதன்கிழமை விக்னேஸ்வர பூஜை, கணபதி பூஜை, நவகிரக ஹோமம் உள்ளிட்ட பூஜைகளுடன் தொடங்கியது. தொடர்ந்து இன்று 4ஆம் கால யாகசாலை பூஜை, பூர்ணாகுதி உள்ளிட்ட பல்வேறு பூஜைகள் செய்யப்பட்டு புனித நீர் யாகசாலையில் இருந்து சிவாச்சாரியார்கள் கோவில் உட்பிரகாரம் வலம் வந்து கோபுர கலசத்திற்கு புனித நீர் எடுத்து செல்லப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசத்தில் சிவாச்சாரியார்கள் புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கோவில் உட்பிரகாரத்தில் உள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மனுக்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. கடலூர் மாவட்டம்
வடலூரில் இருந்து நெய்வேலி செல்லும் சாலையில் கண்ணுத்தோப்பு என்ற இடத்தில் புறவழிச்சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. அப்பகுதியில் சாலையின் அருகே அதிக அளவு மண் குவித்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த இடத்தில் முகம் சிதைந்த நிலையில் 25 வயது மதிக்கத்தக்க இளம்பெண் உடல் புதைந்த நிலையில் கிடந்துள்ளது. இதை கண்ட பொதுமக்கள் இதுகுறித்து வடலூர் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர். தகவலின் அடிப்படையில் நெய்வேலி டிஎஸ்பி ராதாகிருஷ்ணன் மற்றும் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர். முகம் சிதைந்த நிலையில் 2 நாட்கள் ஆகி இருக்கலாம் எனவும், கொலை செய்யப்பட்டாரா அல்லது பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டாரா என பல்வேறு கோணங்களில் வடலூர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சாலையின் அருகே இளம்பெண் முகம் சிதைந்த நிலையில் கிடந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இன்னும் லாக் பண்ணிடுவோம். தமிழக வெற்றிக் கழக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான ஜோசப் விஜய் ஆணைக்கிணங்க விழுப்புரம் வடகிழக்கு மாவட்டத்திற்குட்பட்ட மரக்காணம் தெற்கு ஒன்றியம் தென்பசியார் கிராமத்தில் உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு விழுப்புரம் வடகிழக்கு மாவட்ட செயலாளர் சக்திவேல் தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு அன்னதானத்தை வழங்கினார். இதில் மரக்காணம் மத்திய ஒன்றிய கழக செயலாளர் தினேஷ்குமார், மரக்காணம் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் வேல்முருகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தென்பசியார் கிளைக்கழக செயலாளர் விஜய் அஜித்குமார் செய்திருந்தார். இதில் தென்பசியார் கிளை கழகத்திற்குட்பட்ட தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கழகத்தின் தலைவர் ஜோசப் விஜய் முதலமைச்சரானதை முன்னிட்டு விழுப்புரம் வடகிழக்கு மாவட்ட கழக செயலாளர் சக்திவேல் தலைமையில் விழுப்புரம் வடகிழக்கு மாவட்ட கழக துணை செயலாளர் வினோத், நடராஜ், தொண்டரணி இவர்களின் ஏற்பாட்டில் மரக்காணம் பேரூர் கழக செயலாளர் மதன் என்கிற மகராஜ், விழுப்புரம் வடகிழக்கு மாவட்ட செயற்குழு உறுப்பினர் விஜயராகவன், விழுப்புரம் வடகிழக்கு மாவட்ட மீனவர் அணி தினேஷ் முன்னிலையில் இணை செயலாளர் ஞானசேகர், மரக்காணம் ஒன்றிய செயலாளர்கள் முத்துராஜ், தினேஷ்குமார், சுமன்ராஜ், வேல்முருகன், விழுப்புரம் வடகிழக்கு மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ஞானசுந்தரி சரத் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். கழக தோழர்கள் பேரூர் கழக இணை செயலாளர் மணிகண்டன், விவசாய அணி ரவி வர்மா மற்றும் ராஜா, ஒன்றிய கிழக்கு துணை செயலாளர் பேரூர் கழக நிர்வாகி வேலு, ராமராஜ், முரளி, சந்துரு, சிவராஜ், ஞானசேகர், புவனேஸ்வரன், ஐயனார் ஒத்துழைப்புடன் விழுப்புரம் வடகிழக்கு மாவட்டத்திற்குட்பட்ட அனைத்து கழக நிர்வாகிகளும் கலந்து கொண்டு மரக்காணம் பேரூர் கழக தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவி மற்றும் உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு தூய்மை பணியாளர்களுக்கு 200 பேருக்கு மேல் மாஸ்க் மற்றும் கிளவுஸ், உடைகள், 200 பேருக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. எல்லாமே போட தேவையில்லைண்ணா இது வந்து
மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான ஜோசப் விஜய் அவர்களின் ஆணைக்கிணங்க ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் மற்றும் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற உறுப்பினர் தென்னரசு வழிகாட்டுதலின்படி குன்றத்தூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் பிரபு தலைமையில் பொதுமக்களுக்கு உணவுப் பொருட்களை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் துணை செயலாளர்கள் வினோத், ஹேமலதா, மகளிரணி நிர்வாகி அஸ்வினி, செயற்குழு உறுப்பினர் மெர்சி ஆஸ்வின், வழக்கறிஞர் வசந்த், கிளை செயலாளர்கள் மதன், ஜெயராமன், விக்னேஷ், பிரபு, ஆனந்தன் உள்ளிட்ட நிர்வாகிகள், மகளிர் அணியினர், அனைத்து நிலை பொறுப்பாளர்கள், தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் அருகே உள்ள பருக்கல் கிராமத்தில் அமைந்துள்ள செல்வ விநாயகர், ஸ்ரீ செல்லியம்மன், ஸ்ரீ மகா காளியம்மன், ஸ்ரீ நாச்சியார் அம்மன், ஸ்ரீ பெரியநாயகி அம்மன் மற்றும் ஸ்ரீ மதுரை வீரன் உள்ளிட்ட பரிவார தெய்வ ஆலயங்களின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு சிவாச்சாரியார்கள் கணபதி ஹோமத்துடன் யாகசாலை பூஜைகள் தொடங்கின. தொடர்ந்து நடைபெற்ற 2 கால வேள்வி பூஜைகள் நிறைவடைந்ததை தொடர்ந்து யாகசாலையிலிருந்து புனித கடம் புறப்பாடு செய்து கோவிலை சுற்றி வலம் வந்தது. இதனைத் தொடர்ந்து செல்வ விநாயகர், ஸ்ரீ செல்லியம்மன், ஸ்ரீ மகா காளியம்மன், ஸ்ரீ நாச்சியார் அம்மன், ஸ்ரீ பெரியநாயகி அம்மன், ஸ்ரீ மதுரை வீரன் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களின் கோவில் கலசங்களுக்கு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் சுவாமிகளுக்கு பல்வேறு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து புனித நீர், நெல், பூக்கள் மற்றும் நவதானியங்கள் பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டன. விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் விழா குழுவின் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. காஞ்சி மகா பெரியவரின் 133வது ஜெயந்தி விழாவையொட்டி சென்னையில் நடைபெற்ற விழாவில் பல்துறை சாதனையாளர்களுக்கு காஞ்சி மகா பெரியவா விருதுகள் வழங்கப்பட்டன. காஞ்சி மகா பெரியவர் என பக்தர்களால் போற்றப்படுபவர் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் 1894 வைகாசி மாதம் அனுஷம் நட்சத்திரத்தன்று அவதரித்தார். காஞ்சி காமகோடி பீடத்தின் 68வது பீடாதிபதியாக இருந்து பக்தியை பரப்பி மக்களை நல்வழிப்படுத்தினார். இந்த ஆண்டு அவரது 133வது ஜெயந்தியையொட்டி ஸ்ரீ மகா பெரியவா விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சி மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் அமைப்பு சார்பில் சென்னை நுங்கம்பாக்கம் பாம்குரோவ் ஹோட்டலில் நடைபெற்றது. அனுஷத்தின் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு வரவேற்றார். மணிமேகலை பிரசுரம் நிர்வாக இயக்குனர் ரவி தமிழ்வாணன் தலைமை தாங்கினார். ஸ்ரீ மகா பெரியவா விருதினை பத்மஸ்ரீ டாக்டர் HV ஹண்டே வழங்கினார். சென்னை தேஜஸ் பரதநாட்டிய பள்ளி நிர்வாக அலுவலர் ஸ்ரீ கலா பரத், அகில இந்திய காஞ்சி காமகோடி பக்தர்கள் பேரவை நிறுவனர் வலசை ஜெயராமன், திரைப்பட நடிகர்கள் கலைமாமணி பூவிலங்கு மோகன், கலைமாமணி வையாபுரி, நம் உரத்த சிந்தனை இதழ் ஆசிரியர் உதயம் ராம், நாம சங்கீர்த்தனை இசை கலைஞர் கலைமாமணி சுசித்ரா பாலசுப்ரமணியன் ஆகியோர் விருதுகள் பெற்றனர். நிகழ்வில் பத்மஸ்ரீ டாக்டர் HV ஹண்டே பேசுகையில்
என் தாய்மொழி கன்னடம், படித்தது தெலுங்கு. அதன் பின் தமிழ் மொழியை கரைத்து குடித்தேன். தமிழில் உள்ள கம்ப ராமாயணத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தேன். காஞ்சி மகா பெரியவர் தமிழுக்கும் தமிழ் இலக்கியத்திற்கும் செய்த பங்கு அளப்பரியது. ஆன்மீகத்தோடு தமிழின் பெருமையை, தமிழர்களின் பெருமையையும் உலகெங்கும் அவர் பறைசாற்றினார். தமிழ்நாட்டில் தமிழராக பிறந்து ஆன்மீக சேவையில் உச்சம் தொட்ட அவரது காலத்தில் நாம் பிறந்து வாழ்ந்தது நாம் பெற்ற பாக்கியம். ஆன்மீகம், பக்தி, இலக்கியத்தின் டிக்ஷனரி அவர். நமக்கு அதில் எந்த சந்தேகம் வந்தாலும் அவர் சொல்லி சென்றுள்ள கருத்துக்களை படித்தாலே போதும், தெளிவு பிறந்துவிடும். பூமியை விட்டு மறைந்தாலும் நமது மனங்களில் என்றும் வாழ்கிறார் காஞ்சி பெரியவர். நமக்கு நல்ல குருவாக இருந்து வாழ்க்கைக்கும் வழிகாட்டுகிறார். அதனால்தான் இன்றும் அவரை வணங்கும் பக்தர்கள் மகிழ்ச்சியாகவும் மன நிம்மதியாகவும் வாழ்கின்றனர். ஆன்மீக பணியோடு சமூகத்திற்கும் பல நன்மைகளையும் சேவைகளையும் செய்தவர் காஞ்சி மகா பெரியவர். உங்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய வாய்ப்பு கிடைத்தால் அதை நழுவ விடாதீர்கள். தற்பொழுது எனக்கு 99 வயது ஆகிறது. என்னால் முடிந்தவரை நானும் சேவை செய்கிறேன். நீங்களும் உங்களால் ஆன சேவைகளை செய்ய வேண்டும் என அவர் கூறினார். அனுஷத்தின் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு ஏற்பாடுகளை செய்திருந்தார். ஒரு இடத்தை தயார் பண்ணாதான் இன்னும் 40 வருஷம் ஆகும். ஒரு 50-60 வயதுடைய மரங்கள் மிக அழகான சூழ்நிலையிலே மிக சிறப்பாக அந்த கட்டடத்தை, அந்த கோவிலை அவர் கட்டி கொண்டிருக்கிறார். ஒரு பல்கலைக்கழகமோ ஒரு அரசாங்கமோ ஒரு மிகப்பெரிய நிறுவனமோ செய்ய வேண்டிய ஒரு பணியை நெல்லை பாலு அவர்கள் தனிப்பட்ட முறையிலே செய்து பிரமாதப்படுத்திக் கொண்டிருக்கிறார். நீங்கள் எல்லாம் மதுரைக்கு செல்ல நேர்ந்தால் தயவு செய்து அழகர் கோயிலுக்கு நீங்கள் ஒரு முறை, அது வந்து ஒரு 18 கிலோமீட்டர் தான். மிகப்பெரிய பாக்கியம் என்று நான் கருதுகின்றேன். மகா பெரியவா விருது வந்து நான் நிறைய தரம் மதுரையில வந்து நிறைய ஒரு 5-6 தரம் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். எங்கேயா நிறைய பேருக்கு சைன் பண்ணி, நானும் நம்ம ரவி அண்ணாவும் சரி, லேனா அண்ணாவும் சரி, நிறைய ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணியிருக்கோம். நிறைய பேருக்கு விருதுகள் நாங்கள் கொடுத்துருக்கோம். முதல் முறையாக நீங்க எனக்கு கொடுத்தது, அதுவும் சென்னையிலே வச்சு கொடுத்தது மிகப்பெரிய சந்தோஷம். நான் கிட்டத்தட்ட 30-35 ஆண்டுகளாக அவரை நான் நன்கு அறிவேன். ஏதாவது ஒரு நாள் ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அவர் தூக்கமே வராது. பணத்துக்கு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால், நீ ஏன்னா அதை பற்றி என்ன பேசுகிற, அதை நான் பார்த்துக்கிறேன். நாம் இங்கே எல்லாரையும் வரவழைத்து மகா பிரிவாளை வச்சு இப்படி ஒரு விழா, இப்படி ஒரு அது வந்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணி போனார். நான் நினைக்கிறேன் அது ஒரு பெரிய பவர், அது ஒரு எனக்கு ஒரு பெரிய அதிருஷ்டம் என்று நான் நினைச்சிருந்தேன். ரவி என்ன சார் அந்த